வாழ்த்துக்கள். இதை முப்பெரும் விழாவாக நடத்தும் பொழுது நான் விழாவாக பார்க்கவில்லை. உண்மையில் நான் இதை திருவிழாவாக பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றேன். திருவிழா என்று சொல்வதற்கு கூட காரணம், திருப்பி போட்டு பாருங்கள், நாம் அனைவரும் விழாதிருப்பதற்காகத்தான் இந்த விழாக்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அம்மாமணி சொன்னாங்க, எழுந்து நின்று கையை தட்ட வேண்டும் என்று. ஐயா இறையன்பு வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னார்கள். அதற்கு ஒரே ஒரு கருத்து, ஒன்றை துறந்தால்தான் மற்றொன்றை அடைய முடியும். அமர்வதை துறந்து நிற்கும் பொழுது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியே கிடைக்கும். அதை கைத்தட்டும் பொழுது இன்னும் அதிக அளவில் புத்துணர்ச்சி கிடைக்கின்றது. அது ரகசியத்தை சொல்லுகின்றேன். கைத்தட்டும் பொழுது உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் படிந்திருக்கின்றன. அந்த படிந்திருக்கின்ற உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்குப்ரெஷர் தூண்டப்பட்ட பொழுது என்டார்பின் அந்த அருமையான ஹார்மோன் சுரந்து உங்கள் அனைவரையும் 100 வருடம் கடந்து இங்க வைக்கின்ற சக்தி இங்க பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று கூறி நான் இறையன்பதில் சேர்க்க வேண்டும். நீங்கள் கைத்தட்டியது சொற்கிறீங்க பேச்சுக்கு உங்கள் உடல்நலத்திற்காகவா? ஏனெனில் இங்கே இருப்பவர்கள் அனைவரும் அன்பானவர்கள். மனிதனுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரமே சிந்தனை சொல் செயல். தமிழினுடைய பெரிய ஆற்றல். சிந்திப்பதற்கு அனைவருக்கும் உண்டு, சொல்லுவதற்கு அனைவருக்கும் சக்தி உண்டு. எழுதுவது என்பதுதான் செயலின் மணிப்பாடு. அதை விட்டு செல்லும் பொழுது எவ்வளவு வருடங்கள் இருந்தாலும், ஆயிரக்கணக்கான வருடங்கள் நினைத்திருக்கின்ற சக்தி எழுதுவதால் மட்டும்தான் உண்டு, மாற்று கருத்தில்லை. நான் சக்திவானை பார்த்தேன். மேற்படி செல்ல கீழ்ப்படிதல் வேண்டும். மேலே சென்ற பிறகு நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்துவது மட்டும்தான் இந்த அரங்கத்தின் நோக்கமும் இந்த புத்தகத்தின் வெளிப்பாடும் கூட என்று கூறி 81 வயதாகின்ற சொற்கலிங்கம் இதுவரை ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. காரணம், இவர்கள் அனைவரும் நான் சேர்ந்திருந்து என்னை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வதற்கு காரணமாக இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இதே 100 வருடம் கடந்து இயங்க வேண்டும் என்றால் தொடர்ந்து நூல்களை படியுங்கள். படிக்க முடியாவிட்டால் நூல்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்ச்சி ஒன்றுதான் மனிதனை இயக்க வைக்க முடியும். மனிதனுக்கு வேண்டியது இதையும் இயங்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்று கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. அதை விட பல மடங்கு இது மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதாக இருக்குன்னு சக்திமான். மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில், அதை கொடுத்து கொண்டே இருக்கும்போது இதே நன்றாக இருக்கும். கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் பல மடங்கு அதை விட விட்டு கொடுப்பதில் மகிழ்ச்சியின் உணர்ந்து வாழ கற்றுக்கொண்டால் எந்த உறவுகளும் கிடைக்க முடியாது. அதான் அடிக்கடி சொல்றேன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப அருமையாக பேசியிருந்தார். இந்த படத்தில் இருக்கின்ற கிருபானந்த வாரியாருக்கு சொற்கலிங்கம் மருத்துவராக பணிபுரிந்தேன் 60 வருடங்களுக்கு முன்பாக. பெரிய ஒரு மாமனிதர். இன்விடேஷனை பார்த்து ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. உங்கள் அனைவரையும் வாழ்க்கை சொல்லி, நீங்கள் அனைவருமே சொற்கலிங்கத்திடம் 100 வருடம் கடந்து வந்தால்தான் மருந்து கொடுப்பேனே தவிர அதுவரை எவரையும் விட வராமல் இருப்பதற்கு தான் மகிழ்ந்து மற்ற மகிழ வைக்கின்ற சக்தியை நீங்கள் பெற்றுவிட்டால் நீங்கள் மனிதர் அல்ல, மாமனிதர் அல்ல, நீங்கள் தெய்வமாகவே மாறிவிடுவீர்கள் என்று கூறி இந்த நன்ற வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.